திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை எத்திசையின் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழகே தமிழகே உன் சீரிழமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்ந்ததுமே 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 எங்க அண்ணந்தா மன்னந்தா உள்ளந்தா வெள்ளதா கல்வி வளர்ப்பதற்கு பள்ளி திறப்பதற்கு அள்ளி கொடுத்த வெறும் அந்த ராம வாழ்வது சீதக்காக எங்க வீரன் வாழ்வது எழுக்காக எனதுயிரே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவரே என்னை வளர்த்தவரே என்னில் வளர்ந்தவரே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவரே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்கிற தமிழ் வைத்தியத்தோடு நான் சில நிமிடங்கள் உங்களோடு உங்களை எல்லாம் அன்பு பணக்காரர்களே என்று அழைப்பதா, இல்லை அன்பு வெற்றியாளர்களே என்று அழைப்பதா, இல்லை அன்பு தொடர்பாளர்களே பிரதிநிதிகள் நீங்க அன்பு தொடர்பாளர்களே என்று அழைப்பதா, இல்லை நீங்கள் எல்லாம் பொழுதுபோக்காக வந்த புண்ணியவான்களா புண்ணியவாதிகளா என்று அழைப்பதா என்று நிறைய சந்தேகங்களோடு உங்களோடு நான் நண்பர்களே பெரியவர்களே அன்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடித்த பேர்ல உண்மையிலேயே அன்பா இருக்காரா? நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். ஆனால் ஒரு பேருக்கு தகுந்தவர் மனித தேனியாக இருக்கிறார். ஏன்னா இப்பதான் இருதய அறுவை சிகிச்சை செஞ்சு இப்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்படி சுறுசுறுப்பாக யாராவது பேசுவார்களா என்று சொன்னால் நிச்சயமாகவே அது அதிகமாகவே இருக்கிறது. உண்மையிலேயே மனித தேனிக்கு பொருத்தமானவர் அன்பு மனித தேனி திரு சுந்தரமூர்த்தி அவர்களே, உங்களுக்கு என் அன்பு வணக்கம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் எது என்று சொன்னால் அன்பு என்று சொல்வார். உண்மைதானே? அன்பால்தான் யாரையுமே சிறைப்படுத்த முடியும். சோர்களால் சிறைப்படுத்த முடியுமா? சோர்களால் சிறைப்படுத்த முடியுமா? இந்த உலகத்திலேயே அன்புதான் சிவம் என்று சொல்வார்கள். அன்புதான் அனைத்தும் என்று சொல்வார்கள். அன்பு யாரையும் ஏமாத்துமா? அன்பு யாரையாச்சும் முதுகுல குத்துமா? அன்பு யாராவது வெற்றி பெற்றால் இது பொறாமைப்படுமா? அன்பு எதுவுமே எதிர்பாராதது என்று சொல்வார்கள். ஆனாலும் அன்பும் ரியல் எஸ்டேட்டும் எப்படி தொடர்பு கொடுத்துகிறது என்றுதான் ஒரு சந்தேகத்தோடு நான் இங்கு நிற்கிறேன். இந்த ரியல் எஸ்டேட்னா இந்த ரியல்ங்கிற பேர் உண்மையிலேயே ரியலா இருக்காது. நான் நிறைய இடங்கள்ல ரியலா பார்த்துருக்கிறேன். பல சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ரியல் எஸ்டேட்லாம் சொல்லுவாங்க சென்னைக்கு மிக அருகாமையில், சென்னைக்கு மிக பக்கத்துல, அப்புறம் மெயின் ரோட்டுக்கு ஓரத்துல, இப்படியெல்லாம் ரியல் எஸ்டேட்காரர்கள் ரியலா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பொறுத்தவரை என்னுடைய அன்புக்குரிய சந்திரசேகர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சந்திரசேகரும் திரு ஜே.கே. மோகனும் என்னோடு 2 கலந்து என்னோடு பயணித்தவர்கள்.
அவர்கள் சாதாரணமாக யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பி செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா திரு ஜே.கே. மோகன்லாம் ரொம்ப துருவி பார்க்கிறாரு. நான் சொன்னார் இல்லையா, அந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆர்டர்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து கையெழுத்து தான் போடுவோம். அந்த உத்தரவுகளை தயாரிப்பவரே அவர் தான். அப்படின்னா எவ்வளவு கவனமாக அந்த உத்தரவை தயாரிப்பார். உண்மையிலேயே வந்து ரொம்ப கவனமாக நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர் திரு ஜே.கே. மோகன். அவரெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்பகமான குடும்பமாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். என்னையும் உங்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையாக உங்களுடைய வைக்க விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு தடவை சந்திரசேகர் சொன்னார், அவங்க இடத்த பாருங்க சார், அது அப்படி இருக்கும் இப்படின்னு சொன்னாரு. நானும் எல்லாரும் மாதிரியே தான் அப்படி ரியலிஸ்டிக்காரங்களா இப்படிதான் பேசுவாங்க, உள்ளூர் வைத்து வெளியூர் பேசுவாங்களோ அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கிறேன். இருந்தாலும் சந்திரசேகர் மேல உள்ள நம்பிக்கையில நான் பார்க்கணும்னு நான் ஆவலோடு இருக்கிறேன். நானும் விரைவில் உங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்கிற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் இப்போ எனக்கு இந்த சந்திரசேகர் அப்பப்போ என்கிட்ட போன்ல பேசுவாரு. போயிட்டு வந்து நான் திடீர்னு பேமெண்ட் பேசும்போது நான் இப்போ தான் தாய்லாந்து போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. நான் இப்போ தான் மலேசியாவில் இருந்து இறங்குறேன்னு சொல்லுவாரு. எனக்கு புகையும் எப்படா போயிட்டு வர்றாரு, இப்படியே காசு போட்டோம்னா 1000 சிந்தனை இருக்கணும் நமக்கு இல்லையா. போயிட்டு வர்றாரு, உண்மையதான் சொல்றாரா இல்லை சும்மா அடிக்கடி அவர் இது போயிட்டு வர திருப்பதிக்கு போயிட்டு வருவாரு எனக்கு தெரியும். அங்கெல்லாம் அந்த உண்டியெல்லாம் இன்னைக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இது வந்து எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இங்க வந்து பார்த்ததுலாம் அவர் சொன்னதெல்லாம் வந்து 60% உண்மைன்னு நான் நம்புறேன். உங்க மனைவி வீட்டுக்காரங்க போயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆமா. அப்புறம் எனக்குலாம் இந்த மாதிரி இப்போ நான் வந்து பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் போக முடியாத சூழலில் இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நானும் என் குடும்பத்தோடு குற்றாலத்துக்கு வந்திருக்கேன். நேற்று அந்த இதுக்காக சந்திரசேகருக்கு வந்து நான் நன்றி சொல்றேன். ஏன்னா வாய்ப்பு தானே வெற்றி. அதனால சந்திரசேகருக்கு நான் வாழ்க்கையில வந்து நம்ம பல பேருக்கு நன்றி சொல்லணும். நம்மளை அறிந்தவர்கள் வந்து பல ஆயிரம் பேர்கள், ஆனால் புரிந்தவர்கள் சில 10 பேர் தான். அப்படி என்னை புரிந்த சில 10 பேர்கள் திரு ஜே.கே. மோகனும் திரு சந்திரசேகர் இருக்கிறாங்க, துறையிலிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் முதல்லயே நான் நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா பல நேரங்களில் நன்றி சொல்லும்போது பல பேர் காணாம போயிடுவாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய பண்பாடுகள் அது ஒரு உள்ளடக்கமாக இருக்கிறது. அதனாலதான் நான் வந்து கடைசியில நன்றி சொல்ல முன்னாடி நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நான் பரிமிதத்தோடு நன்றி சொல்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா பணத்தை பற்றி பெரும்பாலும் நம்ம கோப்பாடு சொல்லிட்டே இருந்தாரு. பணம்னு சொல்லிட்டே இருந்தாரு. பணம் ஒரு வகையில ரொம்ப முக்கியம் தான். பணம் இருந்தா தான் பூர்வத்து சொந்தம் கூட கிட்ட சொந்தமா மாறும். பணம் இல்லைன்னா என்ன ஆகும்? நெருங்கின சொந்தம் பூர்வ சொந்தமாயிரும். பணம் இருந்தா தான் பகைவனும் பல்லும் மின்னும் சொல்லுவாங்க. பணம் இல்லை என்றில் ரொம்ப நெருங்கின சொல்ல கூட கொள்ளும் சொல்லுவாங்க. அதனால பணம் வந்து நிச்சயமாக முக்கியமான ஆயுதம். அதுக்காக பணம்னு அலையவும் கூடாது. பணம் வந்து அறவழியில வரணும் அப்படிங்கிற சிந்தனையில் நான் எப்போதும் நம்பிக்கை கொண்டவர். இந்த அறவழிக்கு நீங்களும் அறவழியிலேயே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இத்தனை தூரம் என் வார்த்தைகளுக்கு செயல்படுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இவர் வந்து 60 வயசு என்ன சொன்னீங்க? 64. நான் இங்க வந்து கலந்துக்கிட்ட முன்னாடி சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டேன். தொகுப்பாளர் வந்து சொன்னாரு, சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தா பேரவழி வாங்க தேவையில்லைன்னு சொன்னாரு. அந்த நல்ல தகவல் எல்லாம் இங்க வந்து கேட்டுக்கிட்டேன். உண்மையிலேயே சார் அவங்க பேரவழிக்காரங்க 15 ரூபாய்க்கு நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்து போவேன். நீங்க சுவிட்சர்லாந்து கூட்டி போக போறீங்களா சார்? அதனால இந்த மாதிரி தாய்லாந்து இப்ப எந்த நாட்டுக்கு போறீங்க? தாய்லாந்து போறீங்க, மலேசியா போறீங்க, கண்டம் சொல்லுவாங்கல்ல, எல்லா கண்டத்திலையும் உள்ள நாடுகள்லாம் சுத்தி பார்க்கணும் ஒரு ஆசையா இருக்குது. ஆனா என்ன பாஸ்போர்ட் இருக்குல்ல,
அதற்கெல்லாம் நீங்க வந்து வழிகோலாகவும் கூட்டுகோலாகவும் இருக்க வேண்டும் என்கிற அவாவை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு ஆளை பார்த்தா இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் மாதிரி 237 ஏக்கர் ஏதோ சொல்றாரு 320. ஆமா, அப்ப ஏதோ சென்ட் 3000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்காது. சரி, அவ்வளவு வாங்கி இவ்வளவு வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு பெண் யாராவது சொன்னாங்க, நகை வாங்கினா சேதாரம் அதுக்கு என்னமோ போகும் சொன்னாங்க. அது மாதிரி பணம் இருந்தாலும் பல இடங்கள்ல பணத்தை தேக்கி வச்சுன்னா கரையா வேற அரைச்சு போயிருது, அப்புறம் செல்லாம வேற போயிருது. இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா கரையான்கள் அரைக்காத, சேதாரம் இல்லாத, வளர்ந்துகிட்டே போற சொத்து வந்து இந்த இதுதான், பூமி தான். அவர் சொன்ன மாதிரி உலகத்துல பூமி வந்து விரிவடைந்துக்கிட்டே போகாது. நான் இந்த நேரத்தில் இவரை பார்த்த உடனே ஒரு செய்தி சொல்லணும், ஒரு திருக்குறள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லும் நல்லநேல் நீ கூறும் மன்னன் நிலம் சொல்லுவாங்க. காட்சிக்கு ரொம்ப எளிமையா இருக்க, கடுஞ்சொல்லும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் வளர்கிறீர்கள் என்று சொல்லி வாழ்க்கை நன்றியோடு நன்றி. வாங்கி போனான் அந்த கண்ணி வாங்க வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான சந்தரதம் அட நீ கொண்டாட்டம் ரொம்ப குதூகலமாக இருந்துருக்கீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அப்புறம் எஸ்ஜிஆர் சாவித்திரியா எழுந்து நடிச்சிருக்காரு. நான் இதில் பார்த்தேன், யூடியூப் இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ரொம்ப அகமகிழ்ந்து போனேன். யார் இந்த சாவித்திரி? எம்ஜிஆர் ட்ரெஸ் கோட்லாம் இருக்கு. பிளான் பண்ணி வந்தீங்களா இல்லை எதார்த்தமே வந்து இப்படி பதார்த்தம் பண்ணிட்டீங்க? நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நான் இப்போ பார்த்தேன். அருமையாக இருந்துச்சு. ஆமாம், வாழ்த்துக்கள். இப்போது நாங்கள்லாம் வந்து இது மாதிரி எங்களுக்குலாம் இருக்கிற வேலை சொல்ல டென்ஷன் ரிலீஸ் பண்ணோம்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி நாங்கள்லாம் போய் ரிலீஸ் பண்ணிட்டு வர்றோம். இன்றைக்கி ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறீங்க. ரொம்ப டென்ஷன் நல்லா ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்து நான் மறுபடியும் வருஷம் தெரிவிக்கிறேன், மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், அடுத்த வருஷம்லாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுங்க எனக்கு. ஆமாம், அப்புறம் இது வந்து உள்ளூர் டூர் சார். இதெல்லாம் இது உள்ளூர் டூரு. வெளிநாட்டு டூர்லாம் இதே மாதிரி பண்ணுறீங்களா? ஓ, இப்போ பிளாட் வாங்கினதுக்குலாம் வெளிநாட்டு டூரு. ஓ ரைட். தாய்லாந்து, மலேசியா, துபாய்ன்னு சொல்லிட்டு பிளாட் வாங்கினதுக்குலாம் ஒரு பிளாட் வாங்கினாலே கூப்பிட்டு போகிறீங்க. அப்படியா? 2 பிளாட் வாங்கினாங்களா? ஓ, ரேஷியோ படி போகிறீங்க. சரி, இது மாதிரி ரொம்ப எளிமையாக அப்புறம் ரொம்ப இன்பமாக இருந்திருக்கீங்க. நான் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்து பார்த்தேன். இவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளோ ஆரம்பமாக இருக்கிறீங்க. அந்த வாய்ப்பை நல்கிய அன்பு ரியல் எஸ்டேட் குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பு ரியல் எஸ்டேட் குழுமம் மேலும் 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 வளர்ந்து இன்னும் ஒரு பல மைல்கற்களை தொட மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். அடுத்து எல்லாரும் பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கட வங்கா யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता।